அனைவருக்கும் வணக்கம். குர்ஆன் வரலாற்றில் உருவமைக்கப்பட்ட விதம் எவ்வாறு? முகமது நபி அவர்கள் கிபி 632 மரணம் அடைகிறார். அவருக்கு பின் கிபி 632 முதல் 634 வரையிலும் முதலாவது கலீஃபாவாக அபூபக்கர் அவர்கள் இருந்தார். இந்த அபூபக்கர் அவர்கள் முகமது நபி அவர்களின் மனைவியாகிய ஆயிஷா அன்னையினுடைய தந்தையார் ஆவார். அபூபக்கர் அவர்களின் ஆதரவினை பெற்று, ஆயிஷா அவர்களின் ஆதரவினை பெற்று குர்ஆன் பிரதியினை எழுதி வைத்திருந்தவர் இபின் மசூத் ஆவார். இபின் மசூத் அவர்கள் குர்ஆனுடைய பிரதியினை அப்பொழுதையே தன்னுடைய கரங்களில் வைத்திருந்தார். இபின் மசூத் அவர்கள் வைத்திருந்த குர்ஆனை பற்றி இஸ்லாமிய வரலாற்று நூல்கள் என்ன சொல்லுகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். சஹி புகாரி வால்யூம் 62 செக்ஷன் 27 அதில் 3759 3760 ஆகிய வசனங்கள் தெளிவாக குறிப்பிடுகிறது. முகமது நபி கூறினார், இபின் மசூத் அவர்களை நான் மிகவும் நேசிக்கிறேன். குர்ஆனை ஓதுவது எப்படி என்பதை அவர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். இபின் இஷாக் கிபி 772 குறிப்பிடுகிறார், இபின் மசூத் அவர்கள் முகமது நபி அவர்களின் மிகவும் நம்பிக்கைக்குரிய நபராக காணப்பட்டார். குர்ஆனை முதல் மெக்காவில் சத்தமாக தெளிவாக ஓதுபவராக இருந்தார் என்று குறிப்பிடுகிறார். அடுத்தது அல்கமில் ஃபியால் தாலிக், அதாவது தி கம்ப்ளீட் ஹிஸ்டரி என்ற நூலிலே இபின் அல் ஆதிர் சொல்கிறார், இபின் மசூத் குர்ஆனானது உத்மான் அவர்கள் குர்ஆனை எழுதுவதற்கு முன்பே இருந்தது. இபின் மசூத் அவர்களின் குர்ஆனானது நிலையான குர்ஆனாக ஈராக் நாட்டிலே கூஃபாவிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. உத்மான் இபின் மசூத் அவர்களை அவர் எழுதிய குர்ஆனை தன்னிடத்திலே ஒப்படைக்குமாறு கூறினார். ஆனால் இபின் மசூத் தன்னுடைய குர்ஆனை ஒப்படைப்பதற்கு மறுத்துவிட்டார். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இபின் மசூத் அவர்கள் முதல் கலீஃபாவாகிய அபூபக்கர் அவர்களின் ஆதரவு பெற்றவர். அவருடைய மகளாகிய முகமது நபி அவர்களின் மனைவியாகிய ஆயிஷா அவர்களின் ஆதரவு பெற்றவர். எனவே சிறந்த ஒரு குர்ஆன் பிரதியினை இபின் மசூத் அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்பது நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த உத்மான் அவர்களுக்கும் இபின் மசூத் அவர்களுக்கும் இருந்த மனத்தாங்களை பற்றி மற்றும் ஒரு நூலில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. அதனை பற்றியும் பார்ப்போம். அல் ஃபிட்னா அல் காப்ரா, தி கிரேட் செடிஷன், அல் ஃபிட்னா அல் காப்ரா. இந்த நூலில் டாஹா என்பவர் அழகாக குறிப்பிடுகிறார், இபின் மசூத் அவர்களுக்கும் உத்மான் அவர்களுக்கும் இருந்த ஒரு சிறிய பிரச்சனையை பற்றி குறிப்பிடுகிறார். ஆனால் இபின் மசூத் தன்னுடைய குர்ஆனை உத்மான் அவர்களுக்கு ஒப்படைக்க மறுத்துவிட்டார். மேலும் இபின் மசூத் அவர்கள் உத்மானுடைய இந்த செயல்பாட்டினை எதிர்த்தார் என்று டாஹா தன்னுடைய புஸ்தகத்திலே குறிப்பிடுகிறார். இபின் மசூத் அவர்களை மசூதியிலிருந்து உத்மான் அவர்கள் வெளியேற்றி அவர் மீது நடவடிக்கை எடுத்தார். உத்மான் அவருடைய ஓய்வூதியத்தையும் நிறுத்திவிட்டார் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே ஆயிஷா அவர்களின் ஆதரவில் தான் இபின் மசூத் அவர்கள் கடைசி வரையிலும் வாழ்ந்தார் என்பதையும் நாம் இந்த நூலின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். கிபி 801 முதல் கிபி 875 வரையிலும் வாழ்ந்த அல் கிண்டி அவர்கள் எழுதிய நூலில், இந்த நூலானது சஹி அல் புகாரி எழுதப்படுவதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதப்பட்ட நூலாகும். இந்த நூலில் கூட குர்ஆனுடைய பிரதிகளை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்பொழுது இஸ்லாமியர் கைகளில் இருக்கக்கூடிய குர்ஆனில் 114 சூறாக்கள் காணப்படுகின்றன. ஆனால் இபின் மசூத் அவர்களுடைய குர்ஆனில் 111 சூறாக்கள் காணப்பட்டன.